வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். இப்போ ஒரு 26 குழி நிலம். இந்த நிலம் கம்பம் பள்ளத்தாக்கு மேற்கு மலை தொடர்ச்சி. இப்போ லேயர் கம்பு பக்கம் வாழை போடுற மாதிரி நிலம் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டி இருக்குது. இப்போ நிலத்துக்குள்ளே போகிறோம். முன்னாடி தார் ரோட்டு மேலே இருக்க நிலம். இதை தான் ஒரு சாஸ்திர கன்னி ஈசானிகள் வகையில் அது வாழை போட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள். இப்போ நிலத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்த பாதை அந்த தார் ரோட்டிலேருந்து வருது. கூடலூர் ஒட்டி தான் அந்த சொத்து இருக்குது. அதாவது கூடலூர்னு உங்களுக்கு தெரியும். தேனி மாவட்டத்தில் மேற்கு மலை தொடர்ச்சி பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள். இதுதான் கம்பமெட்டு. இது அடிவாரத்தில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலை 4 வே ட்ராக்கு கம்பம் குமிழி சபரிமலை ரோடு ஒட்டி போகிற பாதையில் குமிழி போகிற ரோட்டில் NH மேலே இருந்து கட் ஆகுது. அந்த ரோடு கட் பண்ணி இந்த நிலத்துக்கு வருது. 2 கிலோமீட்டர் தான் மேற்கு திசையில். அடிவாரத்தில் இருக்குது சொத்து. நல்ல ரோடு இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. இந்த அப்படியே நிலத்துக்குள்ளேயே பாதை. இது உள்ளே வந்து வாழை கொஞ்சம் மாமரம் போட்டிருக்காங்க. மொத்தம் 26 கோடி நிலம். இந்த நிலத்துக்கு வாடகை தண்ணி கட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கரையும் தர போகிறாங்க. இந்த வாடகை தண்ணி கட்டி நம்மளுக்கு கரையும் தருவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது வந்து வாடகை கட்டியே எப்படி வருது. தக்கல் சர்வீஸ் வாங்கி போட்டுக்கிறோம். இந்த இடத்துக்கு காடு ரேட்டு தான் தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் மாதிரி இருக்குது. வாழைத்தோட்டமே தான். ஆனால் பட் ஒன் திங், இது வந்து ஒரு காடு ரேட்டு தான். அங்கே தான் குளிர்ச்சியாக இருக்கும். தேனியில் இங்கே டெம்பரேச்சர் கேரளா அனல் வரும். அது வந்து பருகால் இல்லை. அண்ணா இந்த புளிய மரம் நம்மள தானே? அண்ணா புளியும் தோப்பு நம்மளதா? அதெல்லாம் கிடையாதுல்ல. இந்த பாதையிலேருந்து வாழை இப்படி வந்து இப்போ. ஆனால் இதுக்கு தக்கல் சர்வீஸ் வாங்கிக்கிறணும். ஏன்னா அதை தான் தக்கல் சர்வீஸ் இதுக்கு வாங்கிக்கிறணும். ஆனால் இது வாடகை தண்ணி கட்டுறாங்க. அப்படி தானே? வாடகை தண்ணி கட்டுறாங்க. மொத்தத்துக்கு வந்து 20. ஐயா இது 15 குழி. இது ஒரு இந்த வாழை மட்டும் 15 குழி. 15 குழி. அந்த புளிய மரம் இருக்குல்ல, அது 3 குழி. புளிய மரம் 3 குழி. அது புளிய மரம் காப்பு இருக்கு. அந்த மாமரம் 4 குழியா? 6 குழி. 6 குழி புளிய மரம் 3 9 குழி. 9 குழி வருமானம் வருது. ஆமாம், வருமானம். மாமரமும் காய்க்குது, புளிய மரமும் காய்க்குது. இல்லை இந்த சொட்டு நீரெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வாடகை தண்ணி. அப்போ நிலத்தை விற்கும்போது நம்ம தக்கல்ல சர்வீஸ் வாங்கிக்கிறணும். அவ்வளோதான விஷயம். காடு இப்போ காடு மதிப்புக்கு நீங்கள் வாங்கி அப்படி தான். மொத்தம் 20 15 ஒரு 8 24 ஒரு 6 அது ஒரு 3 6 8 9 30 கணக்கு வச்சுக்கணும். இது 28 குழி சரியா சொன்னோம். ஆமாம், சரியா சொன்னால் 28 குழி நிலம் வந்து கரைக்கு வருது. இப்போ என்ன என் குழி சொல்கிறாங்க காட்டு ரேட்டு? ஐயா அதாவது இது 3 சம்சாரி. நல்லா ஒரு குடும்பம் 3 இல்லை 3 பேர் துண்டு துண்டா. இது 15க்கு ஒரு ஆள். சரி, அந்த 6 குழிக்கு ஒரு ஆள். அவர் தம்பி இல்லை, அவர் வேற. அது கவுண்டர். அது ஒரு கவுண்டர், இது ஒரு கவுண்டர், அது கவுண்டர். ஆமாம். அவர் 3 குழி வந்து அது ஒரு கவுண்டர். 15 குழி மொதல் முன்னாடி வந்துடுது. அதே முன்னாடி வந்துடுது. ஆமாம், அதுக்கு பாதை இருக்காங்க. அதுக்கு இப்போ ஆவரேஜ் வரும்போது அவங்க வந்து குழி 15 ரூபா கேட்குறாங்க. நம்ம காடுன்னு சொல்கிறீங்கல்ல, காடு 15 ரூபா விட்டு மேலே சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். ஆமாம், சரி. கரண்ட்டு பொருள்லாம் வாங்கிக்கிறோம். வாங்க போவோம். அவ்வளோதான். கரண்ட்டு ஒரு காயா கரண்ட்டு பொருள் எல்லாம் வாங்கிக்கணும். இல்லை இந்த இது வந்து இந்த மாமரமெல்லாம் அழகாக இருக்குல்ல, தெரியுது? மாமரம் இந்த புளிய மரமெல்லாம் காப்பில் இருக்கிறது. மாமரம் காப்பில் இருக்கு. இப்போ மாமரம் அது எல்லாமே குத்தகை விட்டுருவாங்க. இருக்கிற தண்ணி வாடகை வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. ரோட்டு மேலே இந்த வாழை பாருங்கள் 15 குழி எப்படி இருக்குது. ஜாமுன்னு கட்டுறாருல.
இப்போ தக்காளி சர்வீஸ் வாங்கிட்டா வேலை முடியுது. தக்காளி சர்வீஸ் ஒரு போர் மட்டும் வாங்குற கார்டு ரேட்டுக்கு பேசி வாங்கிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த இதில் போகிற சொட்டுநரெல்லாம் ரெடியாக இருக்கா மொத்தம். எல்லாம் இந்த பைப் லைனு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பைப்பில் போட்டுக்கலாம். அந்த போரை போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. க்ளீனாக இருக்குது. இந்த இது வாழை போட்டு அடுத்து ரெடி பண்ணுவாங்க போல. இல்லை மிளகா போட்டுக்கு மிளகா போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. ஓஞ்சிருச்சு. மிளகா போட்டு மிளகா அருமையாக தக்காளி இருக்குது. காய். மாமரமே அழகாக இருக்குது. ஆமாம். புளிய மரம் அதை விட திமிரா இருக்குது. நல்லா இருக்கு. பாருங்க கன்னி 2 போர் போட்ட கன்னி சாலை இழுவலி இருக்கு. தக்காளி ஸ்ரீராம் ரியலிஸ்ட் ராமன் விடுவீங்க. நன்றி வணக்கம். கூலி 15 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு அனுசரித்து பேசிக்கலாம். திராட்சை வரும், எல்லாம் வரும். இதில் திராட்சை வரலாம், எல்லாம் வரும். திராட்சை அழகாக போடலாம். அழகாக அப்படியே இந்த இருக்கிற அந்த பின்னாக்கு மாதிரி அப்படியே முன்னுக்கு இருக்கிறது நல்லா பார்த்தேன். இதே இந்த மரமே நல்லா தானே இருக்குது. கல்லு வந்து இந்த புளிய மரமே நல்லா தானே இருக்குது. நான் சுற்றி இருக்கிற வாங்கி கொடுத்துட்றீங்க. இப்போ இந்த கல்லு கூட இந்த பண்டி 15 குழி பெரிய ஆள் ஒரே ஆள்கிட்ட அடிக்கிறோம். 2 3ங்கிறது ஒரு 9 6 2 8 குழி 6 3 9 குழி. அது எல்லாமே வேலை கொடுக்குறாங்க. 24 மொத்தம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இல்லை மேட்டாங்கால் நல்ல மாட்டாங்க. இந்த அதாவது வண்டல் கலந்த வாழையெல்லாம் பாரு எப்படி வருது. சூப்பராக வாழை தண்ணி வாங்கி இவ்வளோ பெரிய வாழை எடுக்கிறாரு. சொந்த தண்ணியாக இருந்தால் எவ்வளோ தண்ணி கட்ட மாட்டார். 2வது வாழையா 2ஆம் கட்டை. இனி தலைவலம் இதோட பெருசாக இருக்குது. மொதல் கட்டை இதை விட பெருசாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. 2ஆம் கட்டை போதும். வணக்கம். ஸ்ரீராம் ரியலிஸ்ட் ராமன் விட வருகிறேன். நன்றி வணக்கம். ராம்ஜி